Hi friends, welcome to Ladies Hub. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்திது அப்படின்னா ஆர்கனைசேஷன் பத்தின ஒரு வீடியோ. ஸோ நம்ம கடைக்கு போயிட்டு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சார்ட் ஒர்க் பண்றதுக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஆர்ட் ஒர்க் பண்றதுக்கான ஐட்டம்ஸா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம தேடி தேடி பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டான விஷயங்களா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ்டா எடுத்து வச்சாதான் நமக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான் இந்த வீடியோல சொல்ல போறோம். ஸோ நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பென்சிலுக்கான லெட், எரேசர், ஸ்டென்சில்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்துட்டு ஒரு லேபிளும் நான் போட்டிருக்கேன், பென்சில்ஸ் எரேசர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்ல பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்ஸ், அடசிவ் டேப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம பார்சலுக்காக பேஸ்ட் பண்ணுவோம், நம்ம நார்மலா யூஸ் பண்ற அடசிவ் டேப்ஸ். அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சார்ட் ஒர்க் பண்றப்போ கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஃபேன்சி டேப்ஸ். ஸோ இதெல்லாம் தனியா ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கேன். அண்ட் இதுக்கு லேபிள் பாத்தீங்கன்னா அடசிவ் டேப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வெறும் சிசர்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ல கட் பண்ற சிசர். நெக்ஸ்ட் பேப்பர் கட் பண்றதுக்கான குட்டி சிசர். இது கார்ட்போர்ட்ஸ் கட் பண்றதுக்கான பெரிய சிசர். ஸோ இந்த பாக்ஸ்ல வந்துட்டு சிசர்ஸ் அப்படின்னு லேபிள் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளூஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ, பேப்பர்ல கார்ட்போர்ட்ல அப்ளை பண்ற க்ளூ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ். ஸோ இந்த மாதிரி கிளிப்லாம் வந்துட்டு நம்மளுடைய ரைட்டிங் பேட்ல பேப்பரையோ இல்ல சார்ட்டையோ கிளிப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது க்ளூ அண்ட் கிளிப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பால் பாயிண்ட் பென்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கிரிப்லிங் பேட், போஸ்டிட்ஸ் இதெல்லாம் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பென்ஸ் அண்ட் ஸ்கிரிபிள் பேட்ஸ் மார்க் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பின்ஸ், பெல் பின்ஸ், ஜெம் பின்ஸ், போர்ட் பின்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேப்லருக்கான பின்ஸ், அப்புறம் ஆனபான் செட் இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன். ஸோ பெல் பின்ஸ் அண்ட் ஸ்டேப்லர் பின்ஸ் மார்க் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம சார்ட்டுக்கு பார்டர் போடுறதுக்காக யூஸ் பண்ற டேப்ஸ், கலர் டேப்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இருந்தா நம்ம சார்ட் ஒர்க் பண்றப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். மார்ஜின்ஸ் வரையாம இந்த டேப் வச்சு நம்ம வந்து மார்ஜின் வரைஞ்சிடலாம். ஸோ இது கலர் டேப்ஸ் மார்க் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ஸ் யூஸ் பண்ற பெயிண்ட்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்க பிரஷஸ் இதெல்லாமே வந்து தனியா ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பாட்டில்ன்றதுனால நம்ம வந்து பத்திரமா ஒரே இடமா எடுத்து வச்சோம்னா நம்ம கிட்ட என்ன கலர் பெயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம இன்னும் என்ன வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான ஐடியா கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நீங்க வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கான ஆர்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தனியா ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்கான ஐட்டம்ஸ், நீடில்ஸ், ஆரி ஒர்க்கான த்ரெட், சீக்வென்ஸ், ஸ்டோன்ஸ், ஜர்தோசி இதெல்லாமே ரொம்ப டெலிகேட்டான விஷயங்க. ஸோ இதெல்லாமே வந்து தனியா ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இதுக்குன்னு தனியா ஒரு குட்டி சிசரும் இதுல போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது ஆரி ஒர்க் கிட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா டான்ஜூர் பெயிண்டிங் பண்றதுக்கான பெயிண்டிங் ஐட்டம்ஸ். இது எல்லாமே வந்து போஸ்டர் கலர்ஸ். ஸோ இதை நான் வந்து மற்ற ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணாம தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த பெயிண்ட்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்ல நம்ம டான்ஜூர் பெயிண்டிங் எப்போ பண்றோமோ அப்போ மட்டும்தான் இதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். சார்ட் ஒர்க்குக்கு அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுக்கான பிரஷஸ், நீடில் இதெல்லாம் வந்துட்டு இதுல இருக்கும். ஸோ இது தனியா ஒரு பவுச்ல வச்சிருக்கேன். ஸோ இது டான்ஜூர் பெயிண்டிங் கிட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம சில்க் த்ரெட் ஜுவல்லரி பண்றதுக்கான கிட், ஜும்கா பேஸ் மாதிரி பேஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல இருக்கு.
அடுத்ததுல பார்த்தீங்கன்னா டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங் கிட் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளே வச்சுருக்கேன், ஏர்டைட்டாக வைக்கணும் இல்லைங்களா, ஸோ அதை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருக்கேன். நீடில், கட்டர் இதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணுற த்ரெட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பவுச்சில் இருக்குது. மோல்டு, அதுக்கப்புறம் நம்மளோட சில்க் த்ரெட்ஸ் இதெல்லாமே வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இவ்வளோ ஐட்டம்ஸையும் இவ்வளோ சின்ன ஸ்பேஸில் ஒவ்வொரு பாக்ஸில் தனித்தனியாக போட்டு ஒன் ஓவர் தி அதர் ஸ்டாக் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு ரீப்ளேஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ லேபிள் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சார்ட்டை என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளாக் சார்ட்டில் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எத்தனை வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி எழுதிடுங்க. இதை கட் பண்ணி நம்ம தனித்தனியாக எடுத்து ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ பாருங்க, இவ்வளோ ஐட்டம்ஸும் வந்துட்டு நம்ம நீட்டாக ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு அழகாக எடுத்து வச்சாச்சு. ஸோ நீங்கள் நான் அப்போ சொன்ன மாதிரியே உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் எடுத்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதை பத்திரமா மறுபடியும் எடுத்து அந்தந்த பாக்ஸில் நீட்டாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.